உழைப்பால் உழைக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் இனிஷியேட்டிவ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கஸ்டம் தம்ப்நெயில். நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது கஸ்டம் தம்ப்நெயிலில் ஆட் பண்ணுறோம். கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட சேனலுக்கு என்ன பெனிஃபிட் என்ன லாஸ்ன்றதை வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நார்மல் வியூவிலேருந்து கம்ப்யூட்டர் வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 லைன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மை சேனல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் டாப்பில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஏரோ மார்க் சிக்னல் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பப்ளிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவேட்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ சிம்பிள் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வீடியோ எங்கே சேவ் பண்ணி வச்சுங்களோ அதை செர்ச் பண்ணுங்கள். நான் எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அங்கே பார்க்குறேன். ஃபைல் மேனேஜரில் கிளிக் பண்ணுறேன். இப்போது வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. வீடியோ லோடிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், யூடியூப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா 3 தமிழ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு தமிழ் வந்து மேலே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்கிறேன்னா நீங்கள் கிரியேட் பண்ண கஸ்டம் தமிழில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, கஸ்டம் தமிழ் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது அப்லோட் ஆகிருக்கு கஸ்டம் தமிழ். இப்போது கஸ்டம் தமிழ் இங்கே அப்லோட் வந்துச்சு பார்த்தீங்களா, நான் அப்ளை பண்ணது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணது. இதுதான் கஸ்டம் தமிழ் ஆட் பண்ணுறது ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைவேட்னு கொடுத்தோம், அதை பப்ளிக் கொடுத்துட்டு பிளேயிங் லிஸ்ட் ஆட் பண்ண கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் சம்மந்தமாக பார்த்தோன்னா நான் யூடியூப்லேயே கொடுத்துக்கிறேன். மேலே போய்ட்டு பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் பப்ளிஷ் பண்ண வீடியோட லிங்க் இங்கே இருக்குது, காப்பி பண்ணி சேவ் பண்ணிங்க, பின்னாடி யூஸ் ஆகும். நம்மளோட சேனலுக்கு என்ன பெனிஃபிட் என்ன லாஸ்ன்றதை சொல்கிறேன். உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா யூடியூப் ஐக்கான் ஓப்பன் பண்ணுங்கள். நான் யூடியூப் ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச்சை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம தமிழ் தானே பார்க்குறோம், ஸோ அதுவே சர்ச் பண்ணிக்கலாம். ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழ் அண்ட் தமிழ்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு பிரைட்டாக கான்டெக்ஸ்ட்டாக தெரியுது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ நம்ம டைட்டில் கூட கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல, தமிழ் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம கண்ணுக்கே வந்து ஃப்ரண்ட்டில் தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா இருக்குதுன்னு பார்த்தோன்னா யாரோட தமிழ் பார்த்தோன்னா ஆன்லைன் தமிழ், அவரோட தமிழ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்ல வராரோ அந்த கண்டென்ட்டை வந்து தமிழில் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட வீடியோவை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனால் அவரோட வீடியோவுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவர் போட்ட கண்டென்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துன்னா அவரோட சேனலில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒவ்வொரு சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க பண்ணுற வீடியோவுக்கும் வியூஸ் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கஸ்டம் தம்ப்நெயிலை வந்து ஆட் பண்ணாமல் விடாதீங்க. கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டே போட்டாலும் உங்களோட வீடியோவுக்கு வியூஸ் வராது, தென் சப்ஸ்கிரைபர்ஸும் வரமாட்டாங்க. சரிங்களா? கஷ்டப்பட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க வீடியோ, அதுக்கு வந்து கஸ்டம் தம்ப்நெயிலை வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலை பார்த்து உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க உங்களோட. அதனால் உங்களோட வீடியோவுக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. இந்த சேனலுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மறக்காமல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணால் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே ஆட் பப்ளிஷ் கமெண்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கருத்தை இதில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ரொம்ப இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி மேலே போங்க, ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன் மணிமைந்தன் ஷாம்.